ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும் சென்ற ஜூலை மாதம் வரைக்கும் ஆண்டவருடைய கிருபை நம்மை சூழ நின்று பாதுகாத்து கொண்டது. எத்தனையோ பயங்கரப்படத்தக்க காரியங்களை நாம் நம்முடைய செவிகளின் ஊடாக கேள்விப்பட்ட காலங்கள் உண்டு. என்றாலும் நம்முடைய ஜீவனை ஆண்டவராகிய தேவன் தம்முடைய கிருபையினால் பாதுகாத்து இந்த புதிய மாதமாக காணப்படக்கூடிய ஆகஸ்ட் மாதத்திலே பிரவேசிக்க ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கும் எனக்கும் கிருபைகளை தந்திருக்கிறார். அவருடைய நாமம் மெய்யாகவே மகிமைப்படுத்தப்படுவதாக. எல்லா இடங்களிலும் சிறப்பான நன்மைகளை தரும் நல்ல தேவனாகிய கர்த்தர் தாமே இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளுக்கும் நமக்கு ஆண்டவராகிய கர்த்தர் போதுமானவராய் நின்று தம்முடைய மகிமையை வல்லமையை பரிபூர்ணமாய் விளங்கப்படுவாராக. சென்ற மாதத்திலே காணப்பட்ட எந்த நஷ்டங்களும் இந்த புதிய மாதமாக காணப்படக்கூடிய ஆகஸ்ட் மாதத்திலே காணப்படாதபடி தேவனுடைய கரம் நம்மை சூழ நின்று விசேஷித்த வண்ணமாய் பாதுகாத்துக் கொள்வதாக. இந்த மாதத்திற்கும் ஆண்டவராக தேவன் கொடுக்கக்கூடிய சத்திய வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். சங்கீதம் 10வது அதிகாரம் 17வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்க கேளுங்கள். கர்த்தாவே சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதல்களை கேட்டிருக்கிறீர். அவர்கள் இருதயத்தை நீர் ஸ்திரமடையப்படுவீர். ஆண்டவராகிய தேவன் தம்முடைய பிள்ளைகளாகிய நமக்கு நல்ல ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தையை மெய்யாகவே சுட்டி காண்பிக்கின்றார். சிறுமைப்பட்டவர்களுடைய சகல வேண்டுதல்களை ஆண்டவராகிய கர்த்தர் உண்மையாகவே கேட்டிருக்கிறாரா? அவைகளுக்கு ஏற்ற பலன்களை தரும் முகாந்தரமாக இந்த மாதத்திலே நம்முடைய உள்ளத்தை அவர் ஸ்திரமடைய பண்ணுகிறேன் என்கிற ஒரு வார்த்தையின் மூலம் பேச துவங்க ஆரம்பிக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையிலே அநேகமான நேரங்களில் ஸ்திரத்தன்மையை இழந்து போகக்கூடிய இருதயத்தின் நிலைகளை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். சூழ்நிலைகள் நெருக்கத்தின் ஊடாக கடந்து வரக்கூடிய நேரத்தில் நம்மை அறியாத ஒரு பயம், நம்மை அறியாத ஒரு அச்ச உணர்வு நம்முடைய வாழ்க்கையின் நடுவிலே தோன்று துவங்க ஆரம்பிக்கிறதை கண்கூடாக நாம் கண்டு கொண்டு வருகின்றோம். கிதியோனுடைய வாழ்க்கையிலும் கூட அதே விதமான சூழ்நிலைகள் அவருக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்டதை வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. மீதியானிய படைகள் என்கின்ற அந்த ஜனங்களின் நிமித்தம் கிதியோனுடைய நாட்களிலே இஸ்ரவேல் மக்கள் அத்தனை தூரம் தரை மட்டும் தாழ்த்தப்பட துவங்க ஆரம்பித்தார்கள். ஒரு நாளிலே இந்த கிதியோன் என்கின்ற மனிதன் தன்னுடைய கோதுமையை மெய்யாகவே ஆலைக்கு பக்கத்திலே நின்று கொண்டு அவன் தாளடித்து கொண்டிருக்கக்கூடிய நிலைகளை நாம் பார்க்கிறோம். அதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், ஒருவேளை இந்த மீதியானிய ஜனங்கள் வருகிறது உண்டானால் தாங்கள் கஷ்டப்பட்டு விளைவித்து வைத்திருக்கக்கூடிய அந்த கோதுமை அந்த மணிகளை அவர்கள் எடுத்துக்கொண்டு போய்விடக்கூடாது. அதை நாம் எடுத்துக்கொண்டு உள்ளே கடந்து கொண்டு போய் அந்த ஆலைகளுக்குள்ளாக வைத்து பூட்ட வேண்டும் என்பதற்காக ஆலைக்கு சமீபமாய் நின்று போரடிக்கக்கூடிய அந்த கிதியோனுடைய நிலை. இந்த மீதியானிய ஜனங்களின் நிமித்தம் இஸ்ரவேல் மக்கள் அத்தனை தூரம் சிறுமைப்படுத்தப்பட துவங்க ஆரம்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் விளைவித்த எல்லா விதமான காரியங்களையும் மெய்யாகவே மீதியானிய ஜனங்கள் திருடிக்கொண்டு போகிறதுனாலே இஸ்ரவேல் ஜனங்கள் மீதியானிய மக்களுக்கு முன்பதாய் தரை மட்டும் தாழ்த்தப்படக்கூடிய நிலைகளின் ஊடாக மெய்யாகவே கடந்து போகக்கூடிய நிலைகளை வேதம் சொல்லக்கூடிய வார்த்தைகளின் ஊடாக உங்களாலும் என்னாலும் அறிய முடிகிறது. இதே போலத்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேகம் விதமான நேரங்களில் வரக்கூடிய நெருக்கங்கள், உபத்திரவங்கள், சிறுமையின் காலங்கள் நம்முடைய உள்ளத்தை ஒடுக்க துவங்க ஆரம்பிக்கிறதுனாலே நம்முடைய உள்ளம் மகா பெரிய சஞ்சலங்களின் ஊடாக கடந்து போகிறதை பார்க்க முடியும். ஆனால் கர்த்தர் சொல்லுகின்றார், சிறுமைப்பட்ட உன்னுடைய ஜெபத்தை நான் உண்மையாகவே கண்ணோக்கி பார்க்கிறேன். உன்னுடைய ஜெபங்களின் ஒவ்வொரு காரியங்களை நான் மெய்யாகவே கண் கொண்டு பார்த்து உன்னுடைய குறைவுகளை நானே நிறைவாக மாற பண்ணி இந்த ஆகஸ்ட் மாதத்திலே நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய மகிமையான காரியங்களை உருவாக்கி தரப்போகின்றேன். அந்த கிதியோனுக்கு ஆண்டவராகிய தேவன் சொன்ன அந்த வார்த்தைகள் மகா பெரிய மனதிலே மகா பெரிய வல்லமையான காரியங்களை உருவாக்க துவங்கிற்று. ஸ்திரத்தன்மை அடைந்த ஒரு கிதியோனாய் மீதியானிய படைகளை துரத்தக்கூடிய அளவிற்கு வலிமை பெற்றவனாய் கடந்து போனதனுடைய காரணம் என்ன? கர்த்தர் கிதியோனின் மனதை ஸ்திரமடைய பண்ண ஆரம்பித்ததினாலே அவனுடைய மனம் அவனை அறியாத வல்லமை நிறைந்ததாய் உருவாக்கப்பட துவங்கிற்று. அதே கர்த்தர் தான் இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்றார், உன்னுடைய சிறுமைக்கு தக்கதாக அதற்கு அதிகமாக நான் உன்னுடைய உள்ளத்தின் எல்லா விதமான நிலைகளை ஸ்திரமடைய பண்ணி எந்தெந்த பிரச்சனைகளின் நிமித்தம் நீ ஒடுக்கத்தின் ஊடாக கடந்து போனாயோ அதே பிரச்சனை
சிறுமையான காரியங்களை ஜெயிக்கக்கூடிய மனிதனாக நான் உன்னை இந்த ஆகஸ்ட் மாதத்திலே உருவாக்கி தரப்போகிறேன் என்கிற ஒரு வார்த்தையின் மூலம் பேசுகின்றார். நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய சிறுமையின் நிலைகள் பல திறப்பட்ட வழிகளின் மூலம் நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை ஒடுக்க துவங்க ஆரம்பிக்கிறது. சில நிலைகளை வேதம் சொல்லக்கூடிய நிலைகளை கண்கூடாக நாம் வாசிக்க போகின்றோம். முதலாவதாக ரூத்தினுடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் 21வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. ரூத் 1வது அதிகாரம் 21வது வசனத்தை சற்று நிதானமாய் வாசிக்க கேளுங்கள். நான் நிறைவுள்ளவளாய் போனேன், நான் நிறைவுள்ளவளாய் கடந்து போனேன். கர்த்தராகிய தேவன் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார், வெறுமையாய் திரும்பி வர பண்ணினாள். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி, கர்த்தராகிய தேவன் என்னை சிறுமைப்படுத்தி, சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில், என்னை கிளேசமடைய பண்ணி இருக்கையில், நீங்கள் என்னை நகோமி என்பானேன். கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தையின்படி இந்த இடத்தில் ஆண்டவராக தேவனுடைய நாமத்தை அறிந்த நகோமி எல்லா விதமான காரியத்தோடும் கூட தேசத்தை விட்டு கடந்து போனாள். ஆனால் திரும்பி வரக்கூடிய நேரத்தில் எல்லா உடைமைகளை இழந்து போனவளாய், எல்லா விதமான உரிமைகளை இழந்து போனவளாய், தன்னுடைய எல்லா விதமான குமாரர்களையும் பறிகொடுத்த நிலைகளிலே இஸ்ரவேல் பட்டணத்தின் எல்லைகளிலே கடந்து வர துவங்க ஆரம்பிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அவள் சொல்லுகின்றாள், கர்த்தராகிய தேவன் என்னை சிறுமைப்படுத்தினார், எல்லா காரியங்களையும் இழந்து போன நிலையின் ஊடாக நான் கடந்து போக துவங்கினேன். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சகல நிலைகளை நாம் இழந்து தவிக்கக்கூடிய நேரங்கள் சிறுமையின் காலங்கள். எல்லா விதமான மக்களும் உங்களுடைய கரங்களிலே பொன்னும் பொருளும் ஆஸ்தியும் அந்தஸ்தும் இருக்கக்கூடிய வரைக்கும் தேடி வரக்கூடிய ஜனங்கள் எல்லாரும் உங்களுடைய வாழ்க்கையிலே சகலத்தையும் இழந்து தவிக்கக்கூடிய நேரத்தில் இங்கும் அங்கும் சிதறி கடந்து போகிறதை பார்க்க முடியும். சென்று ஜூலை வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலைகள் ஒருவேளை இப்படிப்பட்ட காரியங்களின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்திருக்கலாம். ஆனால் கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார், இழந்து போன எல்லா உரிமைகளையும் நகோமிக்கு தந்த அதே கர்த்தர் சொல்லுகின்றார், உன் சிறுமையான காலங்களுக்கு ஏற்ற வண்ணமாக நான் உன் இருதயத்தை ஸ்திரமடைய பண்ணி என் மகிமையை நான் உன் வாழ்க்கையிலே உருவாக்கி தரப்போகின்றேன். எத்தனை தூரம் எத்தனை காரியங்களை இழந்து போனதினாலே உங்களை அறியாத ஒரு சிறுமை, நம்முடைய சரீரத்திலே காணப்படக்கூடிய பலவீனங்களின் நிமித்தமாக வரக்கூடிய சிறுமை. ஒரு நல்ல ஒரு சம்பவம் ஒன்று என்னுடைய நினைவுக்கு வருகிறது. ஒரு நல்ல ஒரு மனிதன், நல்ல ஒரு செல்வாக்கு நிறைந்த ஒரு மனிதன், அந்த மனிதனுடைய அதாவது கண்ணுக்கு மேலாக நல்ல ஒரு கிளாஸ் போட்டு இருக்கிறது வழக்கம். ஒரு நாள் அவனுடைய அந்த கண்ணாடிக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த புருவத்தின் பகுதியிலே சிறிய ஒரு அரிப்பை போல ஒரு நிலையை மெய்யாகவே அந்த மனிதன் உணர ஆரம்பித்தான். அந்த கண்ணாடியை கழற்றி விட்டு முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடிக்கு முன்பதாக நின்று அந்த மனுஷனுடைய அந்த புருவத்தில் என்ன காரியம் வந்திருக்கிறது என்று ஆழமாய் பார்த்த பொழுது சற்று சிவந்து தடித்து போன நிலையில் அந்த தோல் இருக்கிறதை அவனுடைய கண்கள் பார்த்தது. உடனே நேராக மருத்துவரை நோக்கி கடந்து போனான். இது என்ன காரியமாக இருக்கிறது, இது என்னன்னு தெரியல, இப்போ 2-3 நாட்களாகத்தான் என்னை அறியாத ஒரு வேதனை அந்த புருவத்தின் மேல் வந்து கொண்டிருக்கிறது, இதை நீங்கள் தான் பரீட்சித்து பார்க்க வேண்டும் ஐயா என்கிற ஒரு வார்த்தையை பற்றி அவன் பேசினான். அந்த மருத்துவர் பரீட்சித்து பார்த்து அவனை பார்த்து சொன்னார், இது உங்களுக்குள் வந்திருக்கக்கூடிய மகா பெரிய அந்த குஷ்டரோகத்தினுடைய ஒரு வகை என்கிறதை பற்றி அவர் பேசினார். அவர் சொன்னார், குஷ்டரோகத்திலே பல விதமான வழிகள் உண்டு, ஆனால் இந்த குஷ்டரோகம் யார் பக்கத்திலே வந்தால் கூட அவர்களை எளிதாக மெய்யாகவே அவர்களுக்குள் பரவக்கூடிய அளவிற்கு சக்தி வாய்ந்த குஷ்டரோகத்தினுடைய கிருமிகள் தாக்கியிருக்கிறது. ஆகவே யாருக்கும் அருகாமையில் நீங்கள் கடந்து போகாதபடி ஜாக்கிரதையாய் நீங்கள் உங்களை காத்துக்கொள்ள வேண்டும். ஒரே சின்ன பையன், ஒரே ஒரு மகனை வைத்திருக்கக்கூடியவன் அந்த மருத்துவருடைய அறையை விட்டு வெளியே வரக்கூடிய நேரத்தில், துக்கத்தோடு கூட வரக்கூடிய நேரத்தில் நேராக வீட்டுக்கு வந்தா பாருங்க, வந்த உடனே அந்த சின்ன பையன் ஒரே ஓட்டமாய் ஓடி வந்து அப்பா என்று சொல்லி கழுத்தை கட்டிப்பிடிக்கும்படிக்காய் ஓடி வந்தான். இந்த மனிதன் அவனை தள்ளி அவனுடைய மனைவியோடு கூட பேசி, என்னுடைய ஒரே மகனை செல்லம் கொஞ்ச வேண்டும் என்கிற வாஞ்சியும் விருப்பமும் எனக்குள் இருக்கிறது, ஆனால் இந்த கொடிய நோய் தொற்று யார் பக்கத்திலே வந்தாலும் பரவக்கூடிய அளவிற்கு வந்திருக்கக்கூடிய இந்த நோய் தொற்று நிமித்தம் நான் பயம் கொள்ளுகிறேன். நான் பெற்ற என்னுடைய மகனை கூட பக்கத்திலே மெய்யாகவே நெருங்க விடாது இருக்கக்கூடிய சூழ்நிலைகளின் ஊடாக நான் தள்ளப்பட்டேன். சிறுமையின் காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து பிடித்தது என்று சொல்லி புலம்பி அழத் துவங்க ஆரம்பித்தான்.
நம்முடைய வாழ்க்கையிலே கூட வரக்கூடிய நோய்கள், நம்முடைய வாழ்க்கையிலே வந்திருக்கக்கூடிய இழப்புகள், கஷ்ட நஷ்டங்கள், சிறுமையின் நிலைகளை நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்க துவங்கி இருக்கலாம். ஜனங்கள் எல்லாரும் நம்மை புறம்பாக்கக்கூடிய அளவிற்காக, எல்லா மக்களாலும் தூக்கி எறியப்படக்கூடிய நிலைகளின் ஊடாக தள்ளுண்டு போகக்கூடிய சூழ்நிலைகளை நீங்களும் நானும் கடந்து வரக்கூடிய நேரங்கள் வந்திருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகின்றார், உன்னுடைய சிறுமையினுடைய ஜெபங்களை நான் மெய்யாகவே அங்கீகரித்திருக்கிறேன். ஏற்ற பலன்களை காணப்படும்படியாக உன் இருதயத்தை நானே ஸ்திரமடைய பண்ணக்கூடிய தேவனாய் இந்த மாதத்தில் நான் கடந்து வரப்போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். நகோமி இழந்து போன காரியங்களிலே அப்படியே அவளுடைய வாழ்க்கை மெய்யாகவே முடிவை நோக்கி கடந்து போயிற்றா என்று பாருங்கள். எந்த இடத்தில் எந்தெந்த காரியங்களை இழந்து போனவளாய் திரும்ப அந்த இஸ்ரவேல் நாட்டுக்குள் கடந்து வந்தாலும் அதே இடத்திலே அவள் இழந்ததைப் போல அல்லது அதற்கு அதிகமாக அநேக மகிமையான காரியங்களை கர்த்தராகிய தேவன் தந்து அவளுடைய உள்ளத்தை ஆண்டவராகிய தேவன் மெய்யாகவே மகிழ்வடைய பண்ண துவங்கவில்லையா? கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, எதை நீ உன்னுடைய வாழ்க்கையில இழக்க கொடுக்க ஆரம்பித்திருந்தாலும் இந்த கர்த்தர் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உனக்கு நல்ல ஒரு வார்த்தை சொல்லுகின்றார். சிறுமைப்படக்கூடியவருடைய விண்ணப்பங்களை நான் மெய்யாகவே அங்கீகரித்து கேட்கிறேன். உன்னுடைய சிறுமையினுடைய காரியங்களிலே ஜனங்கள் ஒருவேளை உன்னை புறம்பே தள்ள துவங்கலாம். ஆனால் கர்த்தராகி நானோ உன்னை மெய்யாகவே என்னுடைய மார்போடு கூட வாரி அணைத்து கொண்டு உன்னுடைய சிறுமையின் காலங்களிலே நீ அழுது புலம்பக்கூடிய ஒவ்வொரு ஜெபத்தின் சத்தத்தையும் நான் அங்கீகரித்து ஏற்ற மகிமைகளை நான் உன் வாழ்க்கையிலே காணப்படுவேன் என்று கர்த்தராகிய தேவன் நமக்கு சொல்லுகின்றார். இரண்டாவதாக, சிறுமை என்கிறது இரண்டாவது வகையில் எப்படி வருகிறது என்று பாருங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 72வது அதிகாரம் 12வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. சங்கீதம் 72வது அதிகாரம் 12வது வசனத்தை சற்று நிதானமாய் வாசிக்க கேளுங்கள். கூப்பிடுகிற எளியவனையும், கூப்பிடக்கூடிய எளியவனையும், உதவிகள் அற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார், அவர் விடுதலையாக்குவார். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே சிறுமை என்கிறது எப்பொழுது வருகிறது? உதவிகள் எல்லாவற்றையும் இழந்து போகக்கூடிய நேரத்திலே, யாரும் நமக்கு பக்கத்திலே நிற்க முடியாத நேரத்திலே, எல்லா ஜனங்களாலும் கைவிடப்படக்கூடிய அந்த சூழ்நிலைகளிலே மெய்யாகவே கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, உதவிகள் இல்லாதிருக்கக்கூடிய சிறுமையானவனை நான் விடுவிக்கும் தேவனாய் இருக்கிறேன். எத்தனை உதவிகளை நீ நாடி தேட துவங்க ஆரம்பித்தாய். பண உதவிகளுக்காக ஜனங்களை மெய்யாகவே நீ தேடி போக ஆரம்பித்தாய். ஆனால் நம்பினவர்கள் எல்லாரும் நம்மை கைவிட ஆரம்பிச்சாங்க. உதவி செய்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஜனங்கள் எல்லாரும் நம்மை தாண்டி கடந்து போக ஆரம்பிச்சாங்க. யோபுனுடைய வாழ்க்கையினுடைய நிலை அப்படித்தானே மாற்றப்பட துவங்கிற்று. தன்னுடைய வாழ்க்கையிலே அத்தனை காரியங்களை வைத்திருக்கக்கூடிய வரைக்கும் எல்லா ஜனங்களும் யோபுனுடைய முக தரிசனத்தை தேடி வர ஆரம்பிச்சாங்க. எல்லா மக்களுக்கு முன்பதாக மகாபெரிய சத்துவம் நிறைந்தவனாக எல்லா விதமான காரியங்களையும் செய்யக்கூடிய திராணி பெற்றவனாக யோபுனுடைய வாழ்க்கை உருவாக்கப்பட துவங்கிற்று. அவனுடைய பிள்ளைகள், அவனுடைய மனைவி, அந்த ஊரிலே காணப்படக்கூடிய ஜனங்கள் எல்லாரும் மெச்சக்கூடிய வாழ்க்கை வாழ்ந்தவன் யோபு. ஆனால் சகலத்தையும் இழந்து போன பொழுது, தன்னுடைய சரீரத்திலே காணப்படக்கூடிய பலத்தை இழந்து போன பொழுது, மனைவி முதற்கொண்டு அவனை விட்டு கடந்து போகக்கூடிய அபாக்கியமான நிலைகளின் ஊடாக தள்ளுண்டு போன யோபுனுடைய நிலைகளை நாம் பார்க்கிறோம் அல்லவா? அந்த யோபு தன்னுடைய வாழ்க்கையிலே சொல்ல துவங்க ஆரம்பித்தார். என் தாயின் வயிற்றிலே இருந்து நான் நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாகவே நான் அந்த இடத்திற்கு திரும்புவேன். எந்த காரியத்தை நான் கொண்டு வந்ததும் இல்லை, கொண்டு போகிறதும் இல்லை. எல்லா விதமான காரியங்களையும் இழந்தாலும் நான் கர்த்தராகிய தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய மனதை கர்த்தராகிய தேவன் பேரிலே திருப்ப துவங்க ஆரம்பித்த யோபுவை போல நம்முடைய நிலைகளும் ஒருவேளை உதவிகள் இல்லாது சிறுமைப்படுத்தப்படக்கூடிய நிலைகளின் ஊடாக தள்ளப்பட ஆரம்பிச்சிருக்கலாம். யார் யாரெல்லாம் நமக்கு உதவி செய்கிறேன் என்று சொன்னார்களோ, யார் யாரெல்லாம் உனக்கு எல்லா விதமான காரியங்களையும் தருகிறேன் என்கிற ஒரு வார்த்தையை பற்றி பேசினார்களோ, அவர்களெல்லாம் கைவிட ஆரம்பித்தாலும் உன் ஜெபத்தை கேட்கும் கர்த்தர் இந்த ஆகஸ்ட் மாதத்திலே உன்னோடு கூட வருகிறேன் என்கிற ஒரு நல்ல ஒரு வார்த்தை ஒன்றை சொல்லுகின்றார். நல்ல ஒரு வசனம் சொல்லக்கூடிய வார்த்தையை வாசியுங்கள். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 31 முதல் 33 வரை வாசிக்க கேளுங்கள். 1 ராஜாக்கள் 22வது அதிகாரம் 31 முதல் 33 வரை வாசிக்க கேளுங்கள். சீரியாவின் ராஜா
தனக்கு இருக்கிற ரதங்களின் 32 தலைவரையும் நோக்கி நீங்கள் சிறியவரோடும் பெரியவரோடும் யுத்தம் பண்ணாமல் இஸ்ரவேலின் ராஜா ஒருவனோடே மாத்திரம் நீங்கள் யுத்தம் பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டிருந்தான். ஆதலால் ரதங்களின் தலைவர் யோசபாத்தை காண்கையில் இவன்தான் இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி யுத்தம் பண்ண அவனுக்கு நேராக மெய்யாகவே சாய்ந்து வர ஆரம்பித்தார்கள். அப்பொழுது யோசபாத் கூக்குரலிட துவங்கினான். இவன் இஸ்ரவேலின் ராஜா அல்ல என்று ரதங்களின் தலைவர்கள் கண்டு அவனை விட்டு விலகி போக ஆரம்பித்தார்கள். உதவிகள் அற்ற சிறுமையானவன் கர்த்தராகிய தேவனை நோக்கி அபயமிட துவங்கினான். ஆண்டவரே, என்னை மெய்யாகவே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இந்த ஜனங்களுடைய எல்லா விதமான முற்றுகைகளுக்கு மத்தியிலே நான் மெய்யாகவே மாட்டிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளின் ஊடாக நான் கடந்து வந்திருக்கிறேன். ஆண்டவராகிய தேவனை நோக்கி அபயமிட துவங்கக்கூடிய அந்த நேரத்திலே ஜனங்கள் மெய்யாகவே உணர்ந்து கொண்டார்கள். இவன் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே கர்த்தரை நோக்கி முறையிடக்கூடிய சத்தத்தை கேட்ட மாத்திரத்திலே அவர்கள் புரிந்து கொண்டார்கள், இவன் இஸ்ரவேலின் ராஜா அல்ல என்கிறதை உணர ஆரம்பிச்சிருந்தாங்க. கொஞ்சம் யோசிங்க, இந்த கூக்குரலின் சத்தத்தை மட்டும் கர்த்தரை நோக்கி அவன் முறையிடாது இருந்திருக்கிறது உண்டானால் இஸ்ரவேலின் ராஜா இவன் தான் என்று எண்ணி அவனை மெய்யாகவே அழிச்சு போட்டிருப்பாங்க. அவன் கர்த்தராகிய தேவனை நோக்கி முறையிடக்கூடிய அந்த நேரத்தில் ஜனங்கள் இவனுடைய குரலை உணர்ந்து இவன் இஸ்ரவேலின் அதிபதி அல்ல என்கிறதை கண்டு அவனை விட்டு விலகி போக ஆரம்பிச்சாங்க. கர்த்தரை நோக்கி அபயமிடக்கூடிய சத்தத்தை ஆண்டவராகிய தேவன் கேட்டு எப்படிப்பட்ட இடுக்கமான சூழ்நிலைகளில் நின்று யோசபாத் ராஜாவை கர்த்தராகிய தேவனுடைய கரம் காப்பாற்ற துவங்கிற்று. அதே கர்த்தர் தான் இன்றைக்கு உன்னையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்றார். என்னை நோக்கி அபயமிடக்கூடிய உன்னுடைய குரல் என்னுடைய செவியிலே வந்து எட்டிற்று. நீ என்னை நோக்கி மெய்யாகவே புலம்பின அந்த சத்தத்தை நான் புறம்பே தள்ளாமல் ஏற்ற மகிமைகளை உன்னுடைய வாழ்க்கையிலே விளங்க பண்ணும்படியாக நான் உன் மேல் என்னுடைய கண்களை வைக்கிறேன். உன் இருதயத்தை ஸ்திரமடைய பண்ணும்படியாக நான் உன் ஜெபங்களின் சத்தத்தை அங்கீகரித்து கேட்கிறேன். கர்த்தர் இந்த நாளிலே உன்னையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்றார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தராகிய தேவனை நோக்கி எத்தனை தூரம் நீங்களும் நானும் அபயமிட துவங்கினோம். கடன்காரர்கள் வந்த பொழுது, நெருக்கத்தின் ஊடாக காணப்படக்கூடிய நேரங்களிலே, கஷ்டமான நேரங்களிலே, கர்த்தரை நோக்கி முறையிடக்கூடிய எல்லா நேரங்களிலும் இந்த தேவனாகிய கர்த்தர் உங்களையும் என்னையும் பாதுகாக்கும்படிக்காக எத்தனை ஆயுதங்களை உருவாக்கி தர துவங்கினார். இதே கர்த்தர் தான் சொல்லுகின்றார், இந்த புதிய மாதமாய் காணப்படக்கூடிய ஆகஸ்ட் மாதத்திலும் கூட நீ அறியாததும் எட்டாததுமான காரியத்தை நான் உன் வாழ்க்கையிலே நிறைவாக்கி தந்து உன்னுடைய மெய்யாகவே அபயமிடக்கூடிய குரலின் சத்தத்தை நான் அங்கீகரித்து அதற்கு ஏற்ற மகிமையை உன் வாழ்க்கையிலே நானே விளங்க பண்ணுவேன் என்று கர்த்தராகிய தேவன் நமக்கு சொல்லுகின்றார். உதவிகள் எந்த இடத்திலிருந்து வராமல் போக ஆரம்பித்தாலும் பரத்திலிருந்து வரக்கூடிய உதவியை உன்னாலும் என்னாலும் பெற்றுக்கொள்ள முடியும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. மூன்றாவது காரியமாக சிறுமையான ஒரு நிலையை குறித்து கர்த்தருடைய வேதம் என்ன சொல்கிறது என்று பாருங்கள். சங்கீதங்களின் புத்தகம் 25வது அதிகாரம் 16வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. சங்கீதங்களின் புத்தகம் 25வது அதிகாரம் 16வது வசனத்தை சற்று நிதானமாய் வாசிக்க கேளுங்கள். என்மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும். நான் தனித்தவனும் சிறுமைப்படக்கூடியவனுமாயிருக்கிறேன். பக்தன் ஆண்டவராகிய தேவனை நோக்கி சொல்லுகின்றான், நான் தனித்தவனும் சிறுமைப்படக்கூடியவனுமாய் நான் இருக்கிறேன். வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய தனிமையின் அனுபவம், எல்லா மக்களாலும் மெய்யாகவே தூக்கி எறியப்படக்கூடிய அனுபவம், எத்தனை விதமான மக்களின் மத்தியிலே நீங்களும் நானும் சம்பிரமமாய் வாழ்ந்த அந்த நிலைகளை தாண்டி ஒரு நாளில் ஜனங்களால் மெய்யாகவே புறக்கணிக்கப்படக்கூடிய அந்த காலங்களில் தான் பக்தன் ஆண்டவராகிய தேவனை நோக்கி சொல்லுகின்றார், தனிமையான அந்த நினைவுகளினால் நான் சிறுமைப்படுத்தப்படக்கூடிய நிலைகளின் ஊடாக தள்ளப்பட்டு போனேன். ஆண்டவரே, யாரை நான் நம்பி கடந்து போக ஆரம்பித்தாலும், யாரை நோக்கி நான் கடந்து போக ஆரம்பித்தாலும் என்னை நேசிக்கிறவன் யாருமே இல்லை, என்னை புரிந்து கொள்ளக்கூடியவன் யாருமே இல்லை, என்னுடைய மன உணர்வுகளை பற்றி ஆராய்ந்து பார்க்கிறவன் யாருமே இல்லை. தனிமை வாழ்க்கையிலே எத்தனை தனிமையின் ஊடாக நான் கடந்து போக துவங்க ஆரம்பித்திருக்கிறேன். என் கர்த்தாவே, என் சிறுமையை கண்ணோக்கி பாரும். இந்த தனிமை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் நிலைகளை கொல்ல துவங்க ஆரம்பித்துவிடும்.
எத்தனையோ விதமான உறவின் ஜனங்கள் இருக்கும் பொழுது நம்மை அறியாத வரக்கூடிய சந்தோஷமும் சமாதானமும் தனிமையின் காலங்களிலே உங்களை அறியாத வேதனைகளை அது உங்கள் வாழ்க்கையிலே உருவாக்க ஆரம்பித்துவிடும். எத்தனை எத்தனை ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளைகள் இந்த தனிமையின் காலங்களிலே மகா பெரிய கொடுமையின் ஊடாக கடந்து போகக்கூடிய அந்த நிலைகளை அனுபவிக்க துவங்க ஆரம்பித்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். பத்மு தீவிலே அடைப்பட்ட தேவனுடைய மனிதன் என்று காணப்படக்கூடிய யோவான், இந்த யோவானை அவர்கள் மெய்யாகவே நாடு கடத்த வேண்டும் என்று சொல்லி நினைவு கூற ஆரம்பிச்சாங்க. யோவான் அதற்கு முன்பதாக ஆசியா மைனர் என்று அழைக்கப்படக்கூடிய இடங்களில் நல்ல ஒரு பிஷப்பாக ஒரு பணியாற்றி கொண்டு வர ஆரம்பித்திருந்தார். இவர் ஆண்டவராகிய இயேசுவுக்கு சாட்சியாக இருந்ததினால் அங்கு காணப்பட்டிருக்கக்கூடிய அநேகம் ஜனங்கள் இவர் பேச்சுக்களும் இவருடைய வார்த்தைகளும் நம்முடைய முறைமைகளுக்கு மெய்யாகவே விரோதமாய் காணப்படுகிறதுனாலே இனி இவனுடைய அந்த எல்லா விதமான அதிகாரங்களும் நம்மேல் காணப்படக்கூடாது என்கிறதை மையப்படுத்தி இந்த மனிதனை நாடு கடத்த துவங்க ஆரம்பிச்சாங்க. எங்கே ஆள் அரவமற்ற ஒரு இடமாக காணப்படக்கூடிய பத்மு என்கிற தீவு, எந்த மனிதனுடைய சஞ்சாரமும் இல்லாத ஒரு இடம். அந்த இடத்திற்குள்ளாக இந்த மனிதனை நாடு கடத்தி கொஞ்ச நாள் இந்த மனிதன் பைத்தியமாக செத்து போய் விடுவான். இவனோடு கூட பேசுகிறதுக்கு ஆள் இல்லை, இவனை பராமரிக்கிறதுக்கு யாருமே இல்லை, இவனுடைய கவலைகளை சொல்ல ஆள் இல்லை. ஏனென்றால் அந்த நாட்களில் நம்முடைய கைகள் இருக்கக்கூடிய அந்த காரியத்தை போல மொபைல் போனோ மற்ற எந்த விதமான உபகரணங்களும் இல்லாதிருக்கக்கூடிய காலம். இந்த தனிமையான காரியங்களிலே அந்த மனிதன் செத்து போய் விடுவான். யோசித்து நாடு கடத்த துவங்க ஆரம்பிச்சாங்க. யோவான் என்கிற மனிதன் பார்த்தால் அந்த தீவு முழுவதும் சுற்றி பார்த்தான். ஒரு மனுஷன் கூட இல்லை. யாரிடத்திலே போய் பேசுவேன்? பறவைகிட்ட பேச முடியுமா? மிருகத்திட்ட பேச முடியுமா? எங்கே போய் பேச முடியும் என்று சொல்லி இங்கும் அங்கும் ஆராயக்கூடிய நேரத்திலே உதவிகள் அற்று தனித்தவனாய் காணப்படக்கூடிய அந்த மனிதனுடைய நிலைகளை கண்ட கர்த்தர் அவனோடு கூட அவரே நேரடியாய் பேச துவங்க ஆரம்பித்தார். தனிமையான நிலைகளை நீ உன் வாழ்க்கையை உணர துவங்க ஆரம்பிக்கிறாயா? கர்த்தராகிய தேவன் உனக்கும் எனக்கும் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தை, தனிமையான உனக்கு நான் வீடு வாசல்களை ஏற்படுத்தி என் மகிமையான காரியங்களை இந்த மாதத்தில் உன் வாழ்க்கையிலே நானே விளங்க பண்ணுவேன் என்று கர்த்தராகிய தேவன் நமக்கு சொல்லுகின்றார். எல்லா ஜனங்களாலும் கைவிடப்பட ஆரம்பித்தாலும், எல்லா விதமான இடங்களை மெய்யாகவே தவிர்த்து ஜனங்களால் புறக்கணிக்கப்படக்கூடிய சூழ்நிலைகளின் ஊடாக நீ தள்ளப்பட ஆரம்பித்தாலும் சரி, உன்னுடைய ஒவ்வொரு காரியங்களையும் தேவன் நினைவிலே கொண்டு உன்னுடைய உள்ளத்தை ஸ்திரமடைய பண்ணக்கூடிய அளவிற்கு தன் மகிமையை ஆண்டவராக தேவன் உன் வாழ்க்கையிலே விளங்க பண்ண போகின்றார். எப்படிப்பட்ட ஸ்திரத்தன்மையை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே தரப்போகிறார் என்று பாருங்கள். அநேகம் விதமான சிறுமைப்படுத்தப்படக்கூடிய நிலைகளை பற்றி நாம் பார்த்தோம். எல்லாவற்றையும் இழந்து போனதினால் வரக்கூடிய சிறுமை, உதவிகள் இல்லாத நிலைகளிலே காணப்படக்கூடிய சிறுமை, தனித்து விடப்படக்கூடிய காரியங்களினால் வரக்கூடிய சிறுமை என்கின்ற இந்த சிறுமையின் அனுபவம் நம் வாழ்க்கையிலே ஜூலை வரைக்கும் காணப்படுகிறது. உண்டானாலும் பரவாயில்ல. ஆனால் இந்த ஆகஸ்ட் மாதத்திலே உன்னுடைய உள்ளத்தை கர்த்தராகிய தேவன் ஸ்திரமடைய பண்ணுகிறேன் என்கிற ஒரு நல்ல ஒரு வார்த்தையை பற்றி பேசுகின்றார். எப்படி ஆண்டவராகிய தேவன் நம்முடைய உள்ளத்தை ஸ்திரப்படுத்த போகின்றார் என்று பாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 54வது அதிகாரம் 14வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 54வது அதிகாரம் 14வது வசனத்தை சற்று நிதானமாய் வாசிக்க கேளுங்கள். நீதியினால் நீ ஸ்திரமடைய பண்ணிருப்பாய், கொடுமைக்கு நீ தூரமாக்கப்படுவாய், பயம் இல்லாதிருப்பாய், திகிலுக்கு நீ தூரமாவாய், அது உன்னை அணுகுவது இல்லை. கர்த்தராகிய தேவன் சொல்கின்றார், நீதியினால் நீ ஸ்திரமடைய பண்ணப்பட போகின்றாய். உன்னுடைய நிலைகள் எல்லாவற்றையும் தேவன் தம்முடைய நீதியினால் ஸ்திரப்படுத்துகிறேன் என்கிற ஒரு வார்த்தையின் மூலம் பேசுகின்றார். நீதியினால் கர்த்தர் ஸ்திரப்படுத்துகிறார் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? உனக்கு விரோதமாய் யார் யாரெல்லாம் பகையாய் வருகிறார்களோ அவர்களை நீதியான தண்டனைக்கு உட்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது உன் உள்ளம் உன்னை அறியாமல் பரவசம் அடைய பண்ணப்படுகிறதை கண்கூடாக நீயும் நானும் உணர முடியும். வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி யார் யாரெல்லாம் உன்னை ஒடுக்கினாங்களோ, யார் யாரெல்லாம் உன்னை தூக்கி எறிஞ்சாங்களோ, யார் யாரெல்லாம் உன்னை அற்பமாய் நினைவு கூற ஆரம்பிச்சாங்களோ அவர்களை ஆண்டவராகிய தேவன் உன்னுடைய கால்களின் கீழாக தரை மட்டும் தாழ்த்தி உன் தலையை கர்த்தராகிய தேவன் உயர்த்தும் பொழுது ஒரு குற்றமும் நான் செய்யாதிருக்கக்கூடிய நேரத்தில் இத்தனை பழிகளையும் வேதனைகளையும் நான் தாங்கினது ஏன்? இத்தனை உபத்திரங்களில் ஊடாக நான் கடந்து போனதனுடைய முகாந்திரம் என்ன? நம்மை அறியாத கேள்விக்குறிகள் நம்முடைய வாழ்க்கையை அதிகமாய் வர ஆரம்பித்திருக்கக்கூடிய காலங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகின்றார், நீதியினால் தேவன் உன்னுடைய உள்ளத்தின் நிலைகளை ஸ்திரமடைய பண்ணும் பொழுது என்ன நடக்கும்? உன்னை முகாந்திரம் இல்லாமல் பகைத்த ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பதாய் கர்த்தர் உன்னுடைய தலையை உயர பண்ணி எல்லா விதமான மக்களுக்கு முன்பதாய் கர்த்தராகிய தேவன் உன்னை தூக்கி நிறுத்தும் பொழுது அவர்கள் உன்னுடைய முகத்தை கண்டு வெட்கப்பட்டு போக ஆரம்பிச்சிருவாங்க.
இவனை அல்லவா நாம் பகைத்தோம், இவனுக்கு விரோதமான காரியங்களை அல்லவா நாம் பேசினோம். ஆனால் இவனோ தேவனாகிய கர்த்தரால் மெய்யாகவே அங்கீகரிக்கப்பட்ட மனிதனாய் இருக்கிறதுனாலே கர்த்தர் இவன் நேசிக்கக்கூடியவன், கர்த்தர் எவ்வளவாய் உயர்த்திருக்கிறார் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை தான் உன்னையும் என்னையும் பரவசப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. இந்த மாதத்தில் இப்படிப்பட்ட நிலைகளை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளப் போகின்றோம். இதற்கு நல்ல ஒரு உதாரணமாக யாரை நான் உங்களுக்கு சொல்ல முடியும்? லாசரு என்கின்ற மனிதனும் ஐஸ்வர்யவானும் வாழ்ந்த அந்த காலங்களை பற்றி நான் பேச முடியும். இந்த ஐஸ்வர்யவான் ஐஸ்வர்ய சம்பன்னனாக மெய்யாகவே காணப்பட்ட ஒரு மனிதன். அவனுடைய வாசல் முற்றத்திலே வெளி வாசலிலே பிச்சை எடுக்கக்கூடியவனாய் காணப்பட்டவன் இந்த லாசரு. ஒவ்வொரு நாளும் சாப்பாட்டுக்கு மிகுந்த கஷ்டத்தின் ஊடாக கடந்து போவன். அந்த மனிதன் தன்னுடைய உள்ளத்திற்குள்ளாக என்ன யோசித்திருப்பான்? ஆண்டவரே, இந்த மனிதன் சம்பிரமமாய் சாப்பிடுகிறான், கொஞ்சம் கூட எனக்கு ஆகாரத்துக்குரிய தன்மைகளை தர மறுக்கிறானே ஆண்டவரே, என்னுடைய மனமெல்லாம் எத்தனை தூரம் எத்தனை கஷ்டத்தின் ஊடாக கடந்து போகிறது. மேஜையின் மேலிருந்து விழக்கூடிய அந்த ரொட்டியினுடைய துடிக்கைகள் கிடைத்தால் கூட போதுமே என்று சொல்லக்கூடிய நேரத்தில் கூட அதை கூட கொடுக்கிறதுக்கு யாருமே அவனுக்கு மெய்யாகவே முன் வரவே இல்லை. தன்னுடைய உள்ளத்திற்குள்ளாக வேதனையின் ஊடாக கடந்து போனது லாசரு, உபத்திரவத்தின் ஊடாக கடந்து போன லாசரு காலங்கள் தோறும் ஐஸ்வர்யவானுடைய அந்த உணவு மேஜையை பார்த்து கொண்டே வர ஆரம்பித்தான். எத்தனை உச்சிதமான பதார்த்தங்களினாலே, எத்தனை உச்சிதமான அநேகம் பானங்களினாலே அந்த சாப்பாட்டு மேஜை அலங்கரிக்கப்பட்டதை கண்ட அவனுடைய மனம் எவ்வளவாய் வேதனை அடைந்திருக்கும் என்று பாருங்கள். அவனுடைய வேதனையினுடைய காலங்கள் அப்படியே நின்று போய் விட்டதா? இல்லை. ஒரு நாள் இந்த லாசருடைய ஜீவன் இந்த பூமியை விட்டு கடந்து போயிற்று. கடந்து போன அந்த லாசரு நேராக போய் ஆபிரகாம் என்கின்ற தேவனாகிய கர்த்தருடைய மனிதனுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். இந்த லாசருவும் அதே நாளில் மரணம் அடைந்து போனான். இந்த ஐஸ்வர்யமானும் மரித்து போனான். இவனுடைய ஜீவன் நரக ஆக்கினிக்குள்ளாக கடந்து போக துவங்கிற்று. நரக ஆக்கினிலே காணப்படக்கூடிய ஐஸ்வர்யவான் லாசரு இருக்கக்கூடிய அந்த மகா உன்னதமான நிலைகளை அவனுடைய கண்கள் கண்ட பொழுது வயிற்றெரிச்சலோடு கூட அங்க இருக்கக்கூடிய ஆபிரகாமை பார்த்து பேச துவங்க ஆரம்பிக்கின்றான். என் வீட்டு வாசல்ல பிச்சை எடுத்துக்கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த மனுஷன் உம்முடைய மடியிலே உட்கார்ந்திருக்கிறானே ஆபிரகாம் ஐயா, என்னை நீர் மெய்யாகவே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவன் பூமியிலே இருக்கும்போது பாடுகளை அனுபவித்தான், இங்கே அவன் என்னால் தேற்றப்படுகின்றான். எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எத்தனையோ விதமான தன்மைகளிலே ஆண்டவராகிய தேவன் உனக்கும் எனக்கும் நீதியான காரியங்களை செய்யக்கூடிய அந்த நாள் மகா உன்னதமும் மகா மகிமையும் நிறைந்த ஒரு காலமாய் நினைவு கூறப்படும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமே இல்லை. இந்த கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார், அவர் நீதியினால் உன் இருதயத்தை ஸ்திரமடைய பண்ணக்கூடிய தேவன். எப்படிப்பட்ட நீதி! எந்தெந்த காரியங்களை கண்டு எல்லா விதமான ஜனங்களும் உன்னை பகைத்தார்களோ அத்தனை பேருக்கு முன்பதாக உன்னை ஆண்டவராகிய தேவன் உயர்த்தி எல்லா ஜனங்களுடைய கண்களும் அந்த உயர்வை காணக்கூடிய அளவிற்கு கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்தக்கூடிய அந்த நிலைகளினால் வரக்கூடிய உறுதிப்பாட்டை தேவன் இந்த மாதத்திலே தருகிறேன் என்று சொல்லுகின்றார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, எத்தனை காரியங்களினால் நீ ஒடுக்கப்பட ஆரம்பித்திருந்தாலும் இந்த மாதம் உனக்கு ஆண்டவராகிய தேவன் விசாலத்தை உண்டாக்கும் ஒரு மாதமாக, மகிமையான காரியங்களை தரக்கூடிய மாதமாக கர்த்தர் இந்த மாதத்தை உன்னுடைய வாழ்க்கையிலே தருவார் என்பதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நேரத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்தின் முதல் நாளை நீர் எங்களுக்கு தந்தீர், அதற்காக ஸ்தோத்திரம். இந்த மாதத்திலும் நீர் எங்களுக்கு தந்து உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதல்களை நீர் கேட்கிறீர் ஆண்டவரே. அவர்கள் இருதயத்தை சிரமடைய பண்ணுவீர் என்று சொல்லி கர்த்தராகிய தேவன் எங்களோடு கூட பேசி சொன்ன பரிசுத்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். வரக்கூடிய சிறுமைகளை நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. சகல காரியங்களையும் இழந்து போகக்கூடிய நிலைகளினால் வரக்கூடிய சிறுமைகளை பற்றி, உதவிகள் அற்ற கர்த்தாவை நிலைகளினால் வரக்கூடிய சிறுமைகளை பற்றி, தனித்து விடப்பட்ட காலங்களினால் வரக்கூடிய சிறுமைகளை பற்றி, இவைகள் எல்லாவற்றிலும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் இருதயத்தை ஸ்திரமடைய பண்ணும்படிக்காக நீதியினால் எங்கள் உள்ளத்தை ஸ்திரமடைய பண்ணுகிறேன் என்று சொன்னீரே. எந்தெந்த இடங்களிலே நாங்கள் தாழ்த்தப்பட்டோமோ அத்தனை இடங்களிலும் ஆண்டவராக தேவன் எங்கள் தலைகளை உயர பண்ணி நீர் எங்கள் தேவன் என்கிறதை இந்த மாதத்தில் நிரூபித்து காண்பிக்கப் போகிறதற்காய் நன்றி. இந்த வார்த்தைகளை கேட்டு உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எதையெல்லாம் அவர்கள் தொலைத்து போட ஆரம்பித்திருந்தாலும் அவைகள் எல்லாவற்றிற்கும் தக்கதாக, அதற்கு அதிகமாக மகிமையான காரியங்களை அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே பெறுகிறதுனாலே இருதயம் சிரமடையப்பட கர்த்தாவை உமக்கு ஸ்தோத்திரம், கர்த்தாவை உமக்கு ஸ்தோத்திரம், கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்முடைய நாமத்தினால் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவை நொறுக்கப்பட்ட ஒவ்வொரு இருதயமும் கர்த்தருடைய நாமத்தினால் சிரமடைய பண்ண வேண்டும் என்று உம்முடைய நாமத்தினால் நான் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தைகளின் படியே இவர்கள் வாழ்க்கையிலே
ஆசீர்வாதங்களை தந்து ஆம் என்றும் ஆமேன் என்றும் உம்முடைய வாக்குத்தத்தங்களை நிறைவாக்கி தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. எல்லா விதமான இடங்களிலும் சிறுமைப்படுத்தப்பட்ட மக்களுடைய வேண்டுதல்களை கேட்கக்கூடிய கர்த்தர், இருதயங்களை சிரமடைய பண்ணக்கூடிய கர்த்தர், இந்த வார்த்தைகளின் படியே உங்கள் சிறுமையிலே நின்று உங்களை விடுதலையாக்கி உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்தி தம்முடைய மகிமையை உங்கள் வாழ்க்கையிலே காண பண்ணுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.